ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகளை நாம் கடந்து ஆண்டவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அவருக்கே மகிமை உண்டாவதாக. எந்நாளும் அவர் நம்மை காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நுகம் என்று சொல்லப்படுகிறது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிற ஒரு சொல். நம்மேல் ஏற்றப்படுகிற பாரம், நம்மேல் ஏற்றப்படுகிற சுமை, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்கு பெயர் தான் அதற்கு நுகம் என்று அர்த்தம். என்ன கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அந்த வண்டி மாடல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் அந்த மாட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த ஒரு கட்டை இருக்குது பாருங்களேன், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? நுகம் என்று சொல்லுவோம். அப்போ நீங்கள் கவனித்து கொள்ளுங்க, அந்த மாடா போய் நுகத்துக்குள்ளேயா மாட்டிக்கிச்சு? என்னங்க, வேறு ஒருவர் என்ன செய்கிறாங்க, அந்த மாட்டின் மேல ஒரு நுகத்தை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அந்த மாடும் என்ன செய்யுது, கொஞ்ச நாள்ல அப்படியே இழுத்துட்டு அப்படியே போக பழக ஆரம்பிக்கும் போது ஒரு சில காலகட்டங்கள் வந்த உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு அவுத்து விட்ட உடனே வண்டி அப்படி தூக்குவாங்க. நேராக அந்த மாடா தானா வந்து என்ன செய்யறோம், ஆரம்பத்தில் வந்து வராது, அதை அடிப்பாங்க. அடித்து அதை என்ன செய்வாங்க, பழக்க வச்சு அந்த நுகத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது அப்புறம் என்ன செய்யும், கொஞ்ச நாள் கஷ்டப்படும். அது அந்த என்ன பாரம் அதிகமாகுதுல்ல, கொஞ்ச நாள் கஷ்டப்படும். நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாள் போக என்ன செய்யும், பழகிடும். அந்த மாட்டுக்கு பழகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க, அதான் வந்து நினைக்கும், பழகிருச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாடு முடிவு பண்ணிட்டு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, வண்டியை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி பக்கத்தில் போய் நிற்க ஆரம்பிக்கும், அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மையே அறியாமல் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மேல் அவனுடைய நுகம் ஏற்றப்படுகிறது. நாமும் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம், நம்ம மேல அந்த நுகம் இருக்கிறது என்பதை அறியாமல், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என் குடும்பம், இதுதான் என்னுடைய உலகம் என்று சொல்லி அந்த நுகத்திற்குள்ளாக எல்லாரும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சிக்கி கொண்டிருக்கிறோம். அதில் வாழ பழகி கொண்டு வருகிறோம். அதில் நீங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை அவன் நுகம் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, அவன் நுகம் என்று சொல்லும்போது அந்த வண்டிக்காரனுடைய நுகம், அந்த வண்டிக்கு சொந்தக்காரனுடைய நுகம், அந்த வியாபாரியுடைய நுகம் இப்பொழுது அந்த மாட்டுக்கு தெரியாது. அது சுதந்திரமாய் விடுதலையாய் உருவாக்கப்பட்டது. அது எந்த ஒரு நுகத்துக்குள்ளும் மாட்டிக்கிட்டு வாழணுன்ற ஒரு காரியத்துக்காக படைக்கவில்லை, அது சுதந்திரமாய் வாழத்தான் படைக்கப்பட்டது. ஆனால் இந்த வண்டிக்காரன் என்ன செய்யறான்னா, அதன் மேல ஒரு நுகத்தை ஏற்றி அந்த மாட்டை தனக்கான விதத்தில் பழக்கி வித்து தன்னுடைய வியாபாரத்திற்காக, தன்னுடைய தொழிலுக்காக அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுவும் முடிவு பரியந்தமும் என்ன செய்யும்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று முடிவெடுத்துக் கொள்ளுகிறது போல இன்றைக்கு நம்மேல் பல நுகங்கள் சுமத்தப்படுகிறது. நமக்கு தெரியாது, இதெல்லாம் நம்ம மேல இருக்கிற நுகம் என்று தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நுகத்தை முறித்து உன் கட்டுகளை எல்லாம் என்ன செய்வேன், அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ முதல்ல நுகம்னா என்னன்னு தெரியணும்ல. நம்ம மேல, உங்க மேல இருக்கிற நுகத்தை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். உங்க மேல என்னென்ன நுகம் இருக்கு? வியாதி என்கிற ஒரு நுகம், சூப்பரியா. கடன் என்கிற ஒரு நுகம், பாவம் என்கிற ஒரு நுகம். சொல்லுங்க, ஆளுக்கு ஒன்று புரிய சொன்னீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும்ல. நம்ம தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உறவு என்கிற ஒரு நுகம்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உறவு என்கிற ஒரு நுகம். இது நிறைய பேர் நம்ம என்னவா நினைச்சிட்டோம், இந்த உறவு நமக்கு கர்த்தர் கொடுத்தது தான். எதையுமே தவறாக ஆண்டவர் எதையுமே படைக்கவில்லை, எதையுமே தவறா உருவாக்கல. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நன்மையாய் மனிதனுக்கு ஆசீர்வாதமாக தான் உருவாக்கினார். ஆனா இந்த மனிதனாக என்ன செய்கிறான் என்று சொன்னால், என்னமோ இவங்க இல்லைன்னா இந்த உலகத்துல வேற அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இவங்க வர சொந்தத்தை எல்லாம் இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களை ஒரு பெரிய ஆளை நினைச்சுக்குவாங்க. இவங்க அந்த நுகத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறாங்க, அவங்களா போய் மாட்டி இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆனா ஒரு ஆள் மட்டும் ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரியே செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்க தானா ஒரு நுகத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, போய் சிக்கிக்குவாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, என்னாலதான் இந்த குடும்பம் நடக்குது. உன்னாலெல்லாம் ஒண்ணு நடக்கல, உன்னுடைய இழிச்சவாத்தனத்தை அவங்க பார்த்துட்டாங்க. தப்பா பேசுறணும் கவனிங்க. நம்மளை அறியாம இன்னைக்கு எப்படி வெல்லாம் நம்ம பாருங்க, ஒரு உறவுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணுவாங்க, திருவிருந்த மிஸ் பண்ணுவாங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கணும். கரெக்டா? இது தேவனுடைய பிரமாணம். அப்ப அந்த பிரமாணத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகி வேறு ஒரு காரியத்துக்குள்ள போறான்னா, வேறு ஒரு காரியத்திற்கு அவன் என்ன செய்கிறான், அடிமையாகிறான். அப்ப அவன் மேல என்ன இருக்கு? இப்போ உறவு என்கிற ஒரு நுகம் இருக்கு. அடுத்தது ஆடம்பரம் என்கிற ஒரு நுகம். அடுத்தவங்களை மாறி வாழணும்னு என்னைக்கு ஒரு மனுஷன் விரும்புறானோ அவன் என்ன செய்கிறான், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை என்கிற நுகத்தை அவன் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறான். காலையில எழுந்த உடனே நமக்கு போன் வந்துகிட்டே இருக்கும். எழுந்து தூங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, கூப்பிடுறாங்களா? இதெல்லாம் அவனுடைய நுகம். நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. கோடை காலம் வந்துருச்சுன்னா ஏசி ஆஃபர் போடுவாங்க. ₹1 கொடுத்து ஏசியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு. நம்ம வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் நுகத்துல நாம் என்ன செய்து கொண்டோம், அடுத்த வாரம் 1ஆம் தேதி, அடுத்த மாசம் 1ஆம் தேதி கரெக்டாக வந்து நிற்பான் அவன். இல்லை உங்களோட செக் என்ன செஞ்சிருவான், போட்டுருவான். இதெல்லாம் நமக்கு தெரியாமையே நம்ம மேல் ஏற்றப்படுகிற நுகம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வியாதி, பெருமை என்கிற ஒரு நுகம் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? பெருமை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நுகம். இது நமக்கு தெரியாது. அதான் சொல்றேன் பாருங்க, நமக்கு மிஞ்சின விஷயத்துல தள்ளிடுறது, மிஞ்சின காரியத்தை நம்ம இன்னும் பெரிய ஆளா நம்ம நினைச்சு கொள்றது. நான் அடிக்கொருக்கா என்னுடைய பசங்களுக்கு சொல்லுவேன், என்னோட பழகிறவங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை சந்தோஷமா வாழ்ந்தேன்னா, ஏன்னா இந்த பெருமை தேவையில்லாத எந்த விஷயத்தெல்லாம் சொந்தக்காரங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கவங்கள யாரு? இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க. ஒரு இடத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஒருத்தனை ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே மற்றவங்க எல்லாம் வந்து உங்க மேல தானா உட்காந்துக்குவாங்க. நீங்க கூப்பிட வேண்டியதில்லை, அவங்களாம் வந்துருவாங்க. ஒரு ஆடம்பரம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், கடன் வந்துருதா, கடன் வந்துட்டா வியாதின்னு ஒண்ணு வந்துருதா, இதெல்லாம் அந்த சொன்னேன் சொந்தக்காரங்க. இவங்கள ஒருத்தனை கூப்பிட்டீங்கன்னா போதும், எல்லாம் வந்து பற்ற போட்டு அங்க உட்காந்து. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுயநீதி என்கிற ஒரு நுகம் ஒன்று இருக்கு பாருங்க. நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். மற்றவங்க தான் தப்பா இருக்கிறாங்க, மற்றவங்க தான் தப்பா பேசுறாங்க, மற்றவங்க தான் தப்பா வாழ்றாங்க. நான் கரெக்டா இருக்கிறேன்னு என்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவனுடைய நுகத்திற்குள் சிக்கி இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நான் கரெக்டா இருக்கிறேன்னு என்னைக்கு நான் நினைக்கிறேன்னு அன்னைக்கு நான் தப்பானவனா மாறிட்டேன். இது கர்த்தருடைய பார்வையில. இப்ப நம்முடைய சுய நீதிக்குள்ள போகக்கூடாது. நிறைய பேருக்கு வேலை, எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலை, சம்பாதிக்கணும், இதே தான். கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு நேரம் வேணும், சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் வேணும், எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வேணும். இது எதுவுமே நமக்கு தெரியாம நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு சம்பாதிக்கிறான்னு தெரியாது, ஆனா சம்பாதிக்கிறதே குறிக்கோளை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி அநேக விஷயத்த நான் சொல்ல முடியும். இங்கே நின்றேன்னா விஷயத்துக்குள்ள போக முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்க என்னென்ன நுகத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, மாட்டிருக்கிறீங்க. ஒரு வாலிப பையனுக்கு ஒரு நுகம் இருக்கும். என்ன நுகம்? ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு நுகம் இருக்கும். என்ன நுகம்? ஆனா உண்மையா உங்களை நினைச்சா எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. அந்த வார்த்தை கூட, கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படாது இருக்கும்படி என் வாய்க்கு காவல் வச்சிருக்கிறேன்ற மாதிரியே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்களேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. என்னப்பா நீயே சொல்லி நீயே நாசமா போ அப்படிங்கிற மாதிரியே.
ஆமாம், காதல் என்கிற ஒரு நுகம் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுக்குள்ளே சிக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவனை யாராலும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. அவ்வளோ அவன் தொலைஞ்சான், அதோடு அவன் சிக்கினான்னு முடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். நீங்களாம் ஒவ்வொரு நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கீங்களோ அதெல்லாம் யோசிச்சுங்க. இப்போ நுகத்திற்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறீங்க, மாட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதத்தில் உங்களுக்கு நேராக ஒரு நல்ல வார்த்தை வருது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கான வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை எல்லாம் என்ன செய்வேன், அறுப்பேன். என்னென்ன தேவையற்ற நுகங்கள் உண்மையில் ஏற்றப்பட்டிருக்கிறதோ இது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம், முறித்து போட போகிறாராம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடன் ஆகட்டும், வியாதி ஆகட்டும், போராட்டங்கள் ஆகட்டும், பெருமையாகட்டும், ஆசை இச்சைகளாகட்டும், எல்லாவற்றையும் முறித்து கர்த்தர் உங்கள் மேல் ஆண்டவர் இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29, 30 ஆகிய வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். போதுங்க, ஒரு நிமிஷம் அடுத்தது அப்படி வாசிக்கலாம், சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பிசாசு உங்க மேல ஏற்றுகிற நுகம் நீங்க கேட்டு வாங்க முடியாத நுகம், அவனா வைக்கிற நுகம். யாராவது சொல்லுவாங்களா, எங்க கொஞ்சம் என் நுகத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி மாட்டுக்கிட்ட போய் எவனா கேட்கிறானா? ஆட்டுக்கிட்ட போய் வெட்ட போற ஆட்டுக்கிட்ட எவனாது, நான் இன்னைக்கு ஒரு நாள் உன்னை பிரியாணி போட்டுக்கிறேன் எவனா கெஞ்சுறானா? அவனா தீர்மானம் பண்றது, அவனா முடிவெடுத்திருக்கிறான், இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மேல பானத்தை ஏத்திலான்னு அவனா முடிவு பண்ணிட்டான். அவன் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க பாருங்களேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டே. அந்த அன்பின் ஆண்டவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் உங்களை திணிக்க எந்த விதத்திலும் விரும்புறதே கிடையாது. நீ சர்ச்சுக்கு வந்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்றதில்லை, நீ இப்படி இருந்தாதான் இப்படி இருப்பேன்லாம் எதுவுமே சொல்றதில்ல. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு சுய சித்தத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது தெரியுதுன்னு தெரியல. உங்களுக்குள்ள ஒரு சுய சித்தம் ஒன்று இருக்கு, ஒரு சுய முடிவெடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் கிருபை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்து வச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த வீடுமே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, உபயோகப்படுத்தாம இருக்கக்கூடிய எந்த இடத்துக்குள்ளேயும் சத்துரு தானா வந்துருவான். ஒரு வீடு பூட்டி வச்சு பாருங்களேன், கொஞ்ச காலம் நீங்க பூட்டி வச்சு பாருங்க, உபயோகப்படுத்தாம ஒரு வீடு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, நீங்க போய் குடியிருக்கவே முடியாது. அந்த காலியான வீட்டுக்குள்ள சத்துரு தானா உள்ள பூந்தா என்ன செஞ்சுவான், உட்காருவான், ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். இப்போ எந்த ஒரு மனுஷன் மேல ஃப்ரீயா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலேன், அவனுக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்கிறான், சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஓ நீ சந்தோஷமாவா இருக்கிற, பைபிள் படிச்சுட்டா இருக்கிற, ஜெபம் பண்ணிட்டா இருக்கிற, உன் மேல வைக்கிறான் ஒண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், அவன் மேல கொண்டு வந்து வச்சிருவான். வச்சதுக்கு அப்புறம் அவனால் என்ன செய்ய முடியாது, அந்த நுகத்தை விட்டு அவனால் வெளியே போக முடியாதபடி தொடர்ந்து வைத்து கொண்டே இருப்பான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய நுகத்தை எல்லாவற்றையும் நான் முறித்து என் நுகத்தை இப்பொழுது நீங்க என்ன செய்யணும், உங்க கழுத்து சும்மா இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கை சும்மா இருக்கக்கூடாது. வெறுமையா இருந்துச்சுன்னா பிசாசு தானா உங்க மேல வச்சிருவான். அப்ப கர்த்தர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப உன்னை இன்னைக்கு விடுதலையாக்க போறேன், விடுதலையாக்க நான் உடனே ஃப்ரீ ஆயிட்டே நீ நினைச்சு கூடாது. இப்ப என் நுகத்தை உன் மேல வச்சுட்டீங்கன்னா அவன் நுகம் முன்னே என்ன செய்யாது, ஏதோ ஒரு நுகம் வைக்கப்படும், ஏதோ ஒரு நுகத்துல நம்ம என்ன செய்தும் வாழ்ந்தே ஆகணும். அப்ப அந்த நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அது தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைக்கிற அவருடைய நுகமா, அல்லது பிசாசு வைத்து கொண்டிருக்கிற அவனுடைய கடினமான நுகமான்னு யாரு முடிவு பண்ணும்? நம்ம தான் முடிவு பண்ணும். இன்னைக்கு முடிவு பண்ணலாமா? கடைசி வரைக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு முடிவோட இங்க இருந்து இங்க போகணும். கேட்டை பூட்டிடுவாங்க இன்னைக்கு. இங்க இருந்து நீங்க வெளியே போகும்போது எனக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு தான் போகணும். உங்க மேல எந்த நுகம் நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க? என்ன நான் கரெக்டாக பேசுறேன்னா, இன்னைக்கு ஒரு முடிவு என்கிட்ட சொல்லிட்டு எழுதி கொடுத்து தான் போகணும். நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அவருடைய நுகத்தை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்ள போகிறேன். இப்போ அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா சரி, இப்போ அவனுடைய நுகத்தை பற்றி சொன்னல, இப்போ அவருடைய நுகம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாதான் நான் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ண முடியும்.
அவருடைய நுகம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எது எல்லாம் சொல்லலாம். ஜெபம் என்கிறது அவருடைய நுகம், வேத வாசிப்பு என்கிறது அவருடைய நுகம், ஆராதனை என்பது அவருடைய நுகம், சாட்சியின் ஜீவியம் என்பது அவருடைய நுகம், சபை கூடுதல் என்பது அவருடைய நுகம். இப்படி நான் நிறைய காரியங்களை அவருடைய நுகத்தை, இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை உங்கள் மேல் வைக்க நீங்கள் யாரெல்லாம் விரும்புங்க. ஜெபம் பண்றது உங்களுக்கு ஒரு கஷ்டமா? அவருடைய நுகத்தை பாருங்க. அவர் கொடுக்கிற நுகம் என்னென்ன நுகம்னா, ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாரு. இடைவிடாம என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சபை கூடி வருது, என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமோ? என்னம்மா ஒரு மாதிரி பாக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமோ? ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன். இதுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். நீ எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தருவேன், எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி தருவேன், எப்படி உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் நகர்த்தி கொண்டு போகணும்னு என்ன செய்வேன், நான் சொல்லி தருவேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க உனக்கு நிம்மதி இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன நடக்குமோ, யார் வருவாங்களோ, என்ன கேட்பாங்களோன்னு சொல்லி பதற்றத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து கர்த்தர் இந்த காலவேளையில சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, என்னிடத்துல வாங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஐயோ, இவ்வளவு கடனை வாங்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போயிடும். வியாதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சமாதானம் கெட்டு போயிடும். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். அல்லேலூயா. அந்த 30வது வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். அவருடைய நுகம் எப்படி இருக்குமா? மெதுவாயும் லகுவாயும் இருக்குமா? அது பஞ்சு மூட்டையை வச்சு இழுத்துட்டு போற நுகம் தான் அது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய சுமை ஒன்றும் கிடையாது. அவருடைய நுகம் லகுவாய் இருக்கும், மெதுவாய் இருக்கும், அது இன்பமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பசங்களுக்கு, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அடுத்த தலைமுறையினருக்கு எது என்னன்னே புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்கேஜியிலிருந்து எடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்க. அவனுடைய நுகத்தை ஆண்டவர் முறிக்க போகிறார், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்படணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவனுடைய நுகத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். முதல்ல ஆசை, இச்சைகள், பெருமைகள், ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த எல்லா நுகங்களும் இன்னைக்கு என்னை விட்டு ஒழியணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது அந்த வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையில ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் சொல்லுவார். காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையை விரும்புகிற, அவருடைய வருகையில காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்கள் மேல் காணப்படுகிற அவனுடைய நுகத்தை நான் முறிக்க போகிறேன். அல்லேலூயா. சரி, அப்படியே கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும். ஆண்டவரே, என் மேல் காணப்படுகிற அவனுடைய நுகத்தை இப்பொழுது நீங்க முறித்து போட நான் விரும்புகிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தயவு செய்து யாருடைய கரங்கள் எல்லாம் உயர்த்தப்படாமல் இருக்கோ தயவு செய்து எந்திரிச்சு வெளியே போயிருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரம் இங்க இந்த இடத்துல உட்காரணும். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து, அப்பா, என் மேல காணப்படுகிற அவனுடைய நுகம், வியாதி என்கிற நுகம், அடிமைத்தனம் என்கிற நுகம், கடன் என்கிற ஒரு நுகம், பெருமை என்கிற நுகம், நிர்விசாரம் என்கிற முகம், பொழுதுபோக்கு என்கிற நுகம், உறவு என்கிற நுகம், ஆஸ்தியை சேர்க்க வேண்டும் என்கிற நுகம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற நுகம், இப்படி அதற்காக உலகத்தில் தேவையற்ற உறவுகளுக்காக ஓடி திரிகிற இந்த நுகத்தை எல்லாம், என் மேல் இருக்கிற இந்த நுகத்தை முறித்து போடுங்க ஆண்டவரே, முறித்து போடுங்க ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்
விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாம் வாயை திறந்து கேளுங்களேன். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். வாய்களை திறந்து கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, வார்த்தையை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவனுடைய நுகம் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சரி, ஃப்ரீ ஆயிட்டா அப்படி விட்டுட்டு போறதுக்கு இல்லை. திரும்ப கண்ணை மூடு, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்க நுகத்தை எங்க மேல வைங்க. இயேசுவே உங்க நுகத்தை என் மேல வைங்க. கேளுங்களேன், வாயை திறந்து கேளுங்களேன், எல்லாரும் கேளுங்க. உங்க நுகத்தை என் மேல வைங்கப்பா. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிருபையாயிரும். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க நுகத்தை என் மேல வைங்க. ஒவ்வொரு நாளும் நிமிடமும் ஆண்டவர் உங்க நுகத்தை ஏற்றுக்கொண்டவனா இந்த உலகத்துல நான் வாழணும், இந்த உலகத்துக்குள்ள போகணும். ஆண்டவரே இந்த உலகத்துல சாட்சியா நிற்கணும். ஆண்டவரே தகப்பனே, நீங்க எனக்கு உதவி செய்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன்ப்பா. இரக்கமாயிரும். என்னை முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் நம்புகிறேன். நான் நம்புவது அவரால வரும். நான் நம்புற காரியங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கும். அவங்களுடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்பா, உங்க நுகத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்னை முற்றிலும் தாழ்த்துக்கிறேன். ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்றேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஒப்பு கொடுத்துருங்களேன். தேவையற்ற உறவுகளுக்குள்ள, கடனுக்குள்ள, ஆசைகளுக்குள்ள, இச்சைகளுக்குள்ள தேவையற்ற எந்த குழப்பமும் என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. என் வாழ்க்கையில எனக்கு வேண்டாம். உங்க நுகம் என் மேல ஏற்றப்படட்டும். நான் இடைவிடாம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆராதிக்கணும். போதும் என்கிற மனதோடு நான் வாழணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை போதும், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உறவுகள் போதும், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வீடு போதும், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வண்டி போதும், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாகனங்கள் போதும். ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே உங்க கிருபை வேண்டுமே. வாய்களை திறந்து எல்லாரும் கேட்க போகிறோம். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க வேண்டுமே. கேளுங்களேன் எல்லாரும். உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைச்சது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. தகப்பனே, உங்க நுகத்தை உங்க பிள்ளைங்க மேல வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்ப கவனிங்க. இப்ப நீங்க ஏற்றுக்கொண்ட நுகம் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் வேகமா. எனக்கு ஜெபம், வேத வாசிப்பு,
ஆராதனை, சாட்சியின் ஜீவியம், சபை கூடி வருதல், ஸ்தோத்திரம், பரிசுத்தம், விசுவாசம், அபிஷேகம். இப்படி நீங்க எல்லாம் ஏற்றுக்கொண்ட நுகத்தை தானே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கவனிங்க, இதுல ஒண்ணு நீங்க எடுத்து வெளியே வச்சாலும் அவன் நுகத்தை கொண்டு வந்து வச்சிருவான். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? மெசேஜ் முடிஞ்சது, போங்க இன்னைக்கு சந்தோஷமா. இதுல ஏதாகில் ஒண்ணு ஒரு கேப் இருந்துச்சுன்னா, காலியா இருந்துச்சுன்னா, அவன் நுகம் உங்கள் மேல் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். கேட்டுட்டு வைக்க மாட்டான். ஆண்டவர் மட்டும்தான் கதவை தட்டுவார். நான் உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு வருவார். நான் உன் மேல இந்த நுகத்தை நான் வைக்கட்டுமான்னு கேட்டுட்டு வைப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்குலாம்? ஆண்டவர் மட்டும்தான் இதை கேட்டுட்டு இந்த நுகத்தை நீங்க இதை வச்சுக்கோங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவார். அவன் கேட்கவே மாட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்ப அவன் உங்ககிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டுலாம் வரமாட்டான். உங்களுக்குள்ள அந்த எண்ணங்களை தூண்டுவான், செயல்பட வைப்பான். ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன், வேலை செய்யற நிறைய பேர் பாருங்க, நிறைய குடும்பத்துல இன்னைக்கு ஜெபத்தை விட்டுட்டாங்க. குடும்ப ஜெபம் வைங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? குடும்பமா கூடி ஜெபிக்க மாட்டாங்க. அவன் நுகத்தை உங்க மேல என்ன செஞ்சிருவான்? ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல வச்சிருவான். இதுக்கு எங்க பாஸ்டர் முதல்ல நல்லா உழுந்து ஜெபம் பண்ணாருங்க. இப்ப அவர் ஜெபமே பண்றது இல்லைங்க. நான் உபவாசம் பண்ணி நான் நாசமா போகணும், நான் வியாதியோட செத்து போகணும், நீ நல்லா கொளுத்துட்டு சந்தோஷமா என்ன செய்வ? டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப. ஆரம்ப காலத்தில் ஒரு விசுவாசி கஷ்டத்தில் இருக்கிறான்னா ஓடிப்போய் நான் உபவாசம் போட்டு என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன், அழுவேன். அவனை தூக்கி விடுறதுக்காக ஓடி. அப்போ ஓடுறது ஒரு நியாயம் இருக்கு. காலத்தின்படி பார்க்க போன போதகராய் இருக்க வேண்டிய நீங்க, ஊழியம் செய்ய வேண்டிய நீங்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு, எங்க பாஸ்டர் வீடு சிந்திக்க வரது இல்லைங்க, எங்க பாஸ்டர் முதல்ல நல்லா இருந்தாருங்க அப்படின்னு. இதெல்லாம் உன்னோட அறியாமையை குறிக்குது. நீ யாருன்னு உனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, நீ விசுவாசி. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பழக்க வைக்கிற ஆண்டவர் பாருங்க. பாஸ்டர் மட்டும் யுத்தத்துக்கு பழக்க வச்சு நான் மட்டும் யுத்தம் பண்றதுக்காக இந்த ஆண்டவர் இந்த சபையை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறாராம். யுத்தத்திற்கு சிறந்த குதிரைகளாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஞானம், இந்த அறிவு நமக்குள்ள தேவை. ஜெபம் பண்றதை தவிர உனக்கு என்ன வேலை இருக்கு? யாராவது புடவை வாங்க போகும்போது எனக்கு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்க போதுன்னு சொல்லி எந்த பொம்பளையா சொல்லுவாளா? 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற. அன்னைக்கு சொல்லாமல்ல, எனக்கு 500 ரூபாய் புடவை போதுங்க. அது நியாயம். பாஸ்டர் இன்னைக்கு மணிக்கணக்கா பிரசங்கம் பண்றாருங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்க கவனிச்சுக்கங்க. இன்னும் காலம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, மிக ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம். எப்போ அவருடைய வருகை இருக்குன்னு தெரியல. ஆயத்தம் உள்ளவர்களை கர்த்தர் தன்னோடு அழைத்து கொண்டு போக சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க வந்தாலும் வரலைன்னாலும் நான் சொல்றேன், இந்த சபை நடந்துகிட்டே இருக்கும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சபை நடக்கும். அவர் வருகிற நேரத்தில் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அடுத்த வாட்டி கைவிடப்பட்டவங்க பார்த்துட்டு, ஓ பில்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் சொன்னது சபை என்று சொன்னது உங்களையும் என்னையும். அல்லேலூயா. பில்டிங் இங்கே தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் இருக்க மாட்டோம். அதுல யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவருடைய நுகத்தை, இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தன்னுடைய வருகையில உங்களை கூட்டிட்டு போக அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பணம் 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 தேவைதான், சம்பாதிங்க, தேவைதான். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வாழ வைக்கணும், தேவையான எல்லா காரியங்களும் சாப்பிடணும், எல்லாம் அவசியம்தான். அதை காட்டிலும் அவசியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், பின்பிவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உதவி செய்வதற்கு ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை பட்னியில சாகடிக்கவே மாட்டார். அல்லேலூயா. உனக்கு சாப்பாடு போடாம உன்னை கொல்றதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வமா? இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. காகத்தை கொண்டு உன்னை போஷிக்க என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, என்னால நடக்கவே முடியலப்பா, என்னால எழுந்திருக்கவே முடியலப்பா, உனக்கான ஒரு காகத்தை அனுப்புவார்.
அல்லேலூயா. வீடு தேடி வந்து உனக்கு உணவு கொடுத்து உன்னை காப்பாற்றக்கூடிய ஆண்டவரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் தெளிவா இருக்கிறீங்களா? உங்க மேல இப்ப யாருடைய நுகம் இருக்கு? கர்த்தருடைய நுகம் இருக்கணும். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? வீட்டுக்கு போகும்போது தெளிவா போகணும். திரும்பவும் போய் அந்த நுகத்தை கிரெடிட் கார்டு வாங்கலான்ற எண்ணத்தோட போகக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? கடன்ல அது வாங்கலாமா இது வாங்கலான்னு போகக்கூடாது. வருகையில கைவிடப்படுகிறவர்களுடைய அதுல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா செட்டில் பண்ணாம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்காக இப்ப பயந்துட்டு செத்துறக்கூடாது, முட்டாள்தனமா புரிஞ்சுக்க கூடாது. இப்போ நீங்க ஒரு பொருள் மேல ஒரு கடன் வாங்கி இருக்கிறீங்க. நான் சொன்னது இந்த பர்சனல் லோன். உங்க மேல ஒரு கடன் வச்சிருப்பீங்கல்ல, அது இருக்கக்கூடாது. ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க, அந்த இப்ப நீங்க கட்டலைன்னா என்ன பண்ணுவான்? உங்களை தூக்கிட்டு போக மாட்டான், அந்த வீட்டை தான் தூக்குவான். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டீங்க. வண்டிக்கு டியூ கட்டலைன்னா வண்டியை சீஸ் பண்ணிட்டு போவான். அப்போ நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? தப்பிச்சிட்டீங்க. இப்போ வண்டியை கொடுத்துட்டு போயிட்டீங்க. இந்த பர்சனல் லோன், இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் வாங்கியிருக்கிறீங்கள, அதுக்கு உங்களையும் தூக்குவான், உங்க பிள்ளைகளையும் சேர்த்து தூக்குவான். ஜாமீன் போட்டிருப்போம்ல, ஜாமீன் போட்டவனையும் சேர்த்து தூக்குவான் பாருங்க. கவனிச்சு கொள்ளுங்க. ரொம்ப தெளிவா நம்முடைய வாழ்க்கையை வாழ இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு இது போதும், இந்த வாழ்க்கை போதும், கர்த்தர் கொடுத்து இந்த ஆசீர்வாதம் போதும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை சங்கீதம் 42:9 பாருங்களேன். என் கண்மலையாகிய என் தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் மறந்துட்டீங்களா? என் மேல இவ்வளவு நுகங்கள், என் மேல இவ்வளவு பாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். 43வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? ஏன் நீங்க இப்படி துக்கத்தோட, கஷ்டத்தோட, வியாதியோட ஏன் தெரியணும்? ஆண்டவர் நம்மை அப்படி வைக்கவில்லை, அப்படி படைக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சங்கீதம் 3வது சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்கன்னா, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கவனிங்க, யார் மேலெல்லாம் நுகம் இருக்கிறதோ, யார் மேலெல்லாம் பாரங்கள் இருக்கிறதோ, அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. யார் விடுதலையாக்கப்படுவார்கள் என்றால், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். யாருக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி கிடைக்கும். உனக்கு ஒரு வியாதினா டாக்டர்கிட்ட போறதுக்கு, வரிஞ்சு கட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போக வேணான்னு சொல்ல, மருந்து போட வேணாம் சொல்ல. நான் சொல்றேன், எந்த மருந்தும் மாத்திரையும் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராது. அந்த மருந்து மாத்திரை வேலை செய்யணும்னா தேவ கிருபை இல்லாம வேலை செய்யாது. அப்ப முதல்ல உனக்கு தேவையானது கிருபையா மருந்தா? அல்லேலூயா. மனிதன் உயிர் வாழ்வதற்கு சாப்பாடு ரொம்ப அவசியம். ஆனா கவனிச்சு கொள்ளுங்க, நீ சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்ணுவதற்கு கிருபை வேணும். அடுத்த வேளை நீ சாப்பிடணும்னா அது ஜீரணமாகணும். அல்லேலூயா. அப்போ
நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர்ந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், யாருடைய கட்டுகள் அறுக்கப்படும் என்று சொன்னால், யாருடைய நுகம் முறிக்கப்படும் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனுடைய நுகம் முறிக்கப்பட்டு போகும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் காலையில ஜெபம் பண்ணு, மாலையில ஜெபம் பண்ணு, இரவு படுக்கையில வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உன் மேல அநேக நுகங்கள் என்ன செய்கிறான்? அவன் கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். சத்துரு உனக்கு தெரியாமையே உன் மேல நுகத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த நுகத்தை எல்லாம் நீ என்ன செய்யணும்? ஆண்டவரா, இப்போ ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது, குடும்பமா ஜெபம் பண்ணும்போது அவனுடைய நுகம் முறிக்கப்படும். நல்ல கவனிங்க. சில நேரங்களில் நான் கடுமையா பேசுறது போல உங்களுக்கு தோணலாம். உன் ஆத்மாவை குறித்த உத்தரவாதம் இருக்கிறதுனால நான் பேசித்தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒரு இனிமையான பிரசங்கத்தை சொல்லிட்டு இருக்கிறதுக்காக நான் அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய உபதேசத்தை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த உபதேசம் என்று சொல்லும் பொழுது, உபதேசம் பண்ணுகிறவர்களை யாருக்காவது பிடிக்குமா? அட்வைஸ் பண்றவங்களை யாருக்காவது பிடிக்குமா? சொல்லுங்க, பிடிக்காது. அப்ப என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அடுத்த வசனம் கூட வாசிங்களா. இந்த சங்கீதம் அற்புதமான ஒரு சங்கீதம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை யாரை தாங்குவாரு? கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறவனை கர்த்தர் தாங்குவார். ஆமென் சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறானா? நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அவனை தாங்குவாராம் கர்த்தர். அடுத்த வசனம் பாருங்களேன். 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன்னா வாசிங்க அடுத்தது. ரட்சியும் தாடையிலே அடித்து அவனுடைய நுகத்தை எல்லாம். இப்ப இந்த செவினியோட அப்புறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? ஆனா நீங்களாம் நல்லவங்க. நான் கேட்டிருக்கேன். அவனை செவினியோடு சேர்த்து ஒரு அப்பாப்புங்க அப்படின்னா, இந்த தாடையில் அடிக்கிறதுங்க தான். அப்படி கோணு வா, இப்படி கோணல. அடுத்த வாட்டி பிசாசை பார்க்கும்போது இப்படி வருவான். ஏன்னா அவன் யார்கிட்ட வாங்கியிருக்கான்? யார்கிட்ட வாங்கியிருக்கான்? அவன் இன்னைக்கு நமக்கு தான் நிறைய பேருக்கு தாடை திரும்பி இருக்கு. கர்த்தர் அடிச்சாருன்னா அவனுக்கு திரும்பி இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய தாடை என்ன செய்யறானா? செவனோட அப்பி அவனுடைய பற்களை என்ன செய்திருக்கிறாரு? தகர்த்து போட்டு, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கரங்களை வைத்து சொல்லுங்களேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றவன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஜெபத்தை நிறுத்துவேன், இதுக்கப்புறமும் உன்னால ஜெபிக்க முடியலன்னா அந்த ஆண்டவரே நேரா வந்து பைபிள் எடுத்துட்டு வந்து வீட்டில் உட்காந்து மாமா ஜெபிக்கலாம்னு உன்னை கூப்பிட்டாலும் நீ அந்த ஜெபத்துக்கு வர மாட்டேன். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஜெபம் பண்ணேன்னா அவன் தேவனுடைய பிள்ளையே கிடையாது. மணிக்கணக்கில் போனை எடுத்து வச்சு கண்ட கர்மாந்திரத்தோட பேசிட்டு இருக்க தெரியுதல்ல உனக்கு? அக்காவோட பேசுற, தம்பியோட பேசுற, அண்ணனோட பேசுற, அவங்களோட பேசுற, இவங்களோட பேசுற. கர்த்தரோட பேசுகிற மனிதன் மாத்திரமே விடுதலையாக்கப்படுவான். அதுக்காக நான் பேசவேன்னு சொல்ல. நானும் தான் பேசுறேன் எல்லாரோடையும். நானும் தான் டிவி பார்க்குறேன், நானும் தான் ஃபோன் பார்க்குறேன், நானும் தான் எல்லாம். நமக்கு எல்லாமே அவசியம். கவனித்துக் கொள்ளுங்க. எதை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு மனுஷனுக்கு தெரியலன்னா அவனுடைய வாழ்க்கை வீணா போயிடும். கத்தியை வச்சு காயையும் வெட்டலையா, மனுஷனையும் வெட்டலாம். நீ யாரை வெட்டுறன்னு நீ தான் முடிவு பண்ணும். கத்தியே இல்லாமல் ஒரு வீடு வாழ முடியுமா? கத்தி இருந்தால் தானே குத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இல்லாமல் நீ சமைக்க முடியுமா? அப்போ எல்லாமே அவசியம். ஃபோன் அவசியம் தான், டிவி அவசியம் தான், எல்லாமே வச்சுக்க. எதை எப்படி பயன்படுத்தணும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியணும். எதுவும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நாம தான் அதை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. என் ஃபோனை எப்போ நான் ஆன் பண்ணும், எதை பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணேன்னா இப்போ கர்த்தருடைய நுகம் என் மேல் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஃபோன் வந்து என்ன ஆளுகை செய்யுதுன்னு வச்சுக்கலாம், மணிக்கணக்கில் அதில் நான் விழுந்து கிடக்கிறேன்னா இப்போ என்ன செஞ்சிடறான்? பிசாசு அவனுடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ இவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க முடிவு பண்ணணும். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு
நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, நீ நிமிரக்கூடாது, நீ நடக்க கூடாது, நீ நிமிர்ந்து நடக்க கூடாது. 4 பேருக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிற்கிறதை பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையும் சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. கவனிங்க, அங்க இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பார்க்கும்போது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சான், வேலை செஞ்சுட்டு வந்தான். சாயங்காலத்துக்கு மேலே ஃப்ரீயா இருக்கிறான். அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வேலை கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால திரும்ப வந்து எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், கர்த்தரை தேட ஆரம்பிச்சான். என்ன கவனிக்கிறீங்களா? அவன் அடிமைத்தனத்தை உணர்ந்து கர்த்தரை தேட ஆரம்பிச்சான். இவனுங்க தேட ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணா, ஓ நீ ஜெபம் பண்ணுவியோ, இரு உனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், திரும்ப அவர்களுடைய வேலையை சுமையை அதிகப்படுத்தினான், வேலையை பாரப்படுத்தினான். அதுதான் நுகம் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் என்ன செய்யறான், உங்க மேல அதிகப்படியான நுகத்தை, பாரத்தை, வருத்தத்தை ஏற்ற 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 கர்த்தரை தேடுறதை விட்டுருவீங்க. பாஸ்டர் நிம்மதியே இல்லை பாஸ்டர். ஏன் நிம்மதி இல்லை? நீ குழுவா நீ கடன் வாங்கி வச்சிருந்தா நிம்மதி எப்படி வரும்? அப்ப அந்த குழு கட்டுறதுக்கு யார் ஒருத்தர்கிட்ட பணத்தை கேட்பீங்க, கொடுக்கலன்னா அவங்கள பார்க்கும்போது சத்ருவை பார்க்குற மாதிரியே பார்க்கறது. இதெல்லாம் நம்மளா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நுகங்கள். இன்னைக்கு சொல்றேன், நீ சோறு திங்காம கஞ்சி குடிச்சாலும் நீ உன்னை உயிரோடு வாழ வைக்கிறதுக்கு என் தேவனால முடியும். இனி அந்த கடனை முடிக்காம நீ கைவிடப்படுறது, கடனோட நீ யாரும் போக முடியாது. அதை நான் தெளிவாக சொல்றேன், கேட்டுக்குங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு தான் இங்கிருந்து போகணும். ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட வாழணும்னு நீ நினைக்கக்கூடாது. அதுக்காக நீ ட்ரெஸ் போடாம, நீ வண்டி வச்சுக்காம, நீ வீடு வச்சுக்காம இருன்னு நான் சொல்லலை. எல்லாம் அவசியம். எதை எப்படி செய்யணுன்ற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்ப ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இப்ப அவர் என்ன செஞ்சிருக்கார், வெளியே அவனுடைய நுகத்தை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ண. வெளியில வரும்போது எப்படி வந்திருக்கானுங்க, தலை நிமிர்ந்து வந்திருக்கான். ஒருத்தனும் இப்படி வரல, எல்லாம் தலை நிமிர்ந்து வந்திருக்கிறான். வந்த உடனே வழியில என்ன செஞ்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய நுகத்தை இவங்க கிட்ட வந்து கேன்வாஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான் பிசாசு. இப்போ ஒவ்வொருத்தனா என்ன செஞ்சிருக்கிறான், அவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டவன் எல்லாம் வழியில செத்து விழுந்தான். அவங்க பிரயாணப்பட்டு வந்தாங்க இல்லைங்களா, எகிப்திலிருந்து அவங்க பிரயாணப்பட்டு கானான் வரைக்கும் வந்தாங்கல்ல, வர்ற வழியெல்லாம் கல்லறையாவே இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனை புதைச்சிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. லெப்ட் ரைட் 2 பக்கம் திரும்பினாலும் கல்லறை. ஏன்னு கேளுங்க, 5,99,98,000 பேர் என்ன செஞ்சிருக்கான், செத்துருக்கான். அத்தனை பேரையும் அடக்கம் பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம இங்கேயே மடிந்து போறதுக்கு அழைக்கப்படவில்லை, நம்ம சுதந்திரிப்பதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதையுமே வேண்டாம், நமக்கு கர்த்தர் மாத்திரம் வேணும்னு நம்புறவன் மாத்திரம் தாங்க அதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். லூக்கா சுவிசேஷத்திற்கு நீங்க திருப்பும் பொழுது 13வது அதிகாரத்துல 18 வருடங்கள் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஒரு ஓய்வு நாளிலே அங்கே இருந்தால், கவனிங்க, 18 வருஷமா உனக்கு வியாதி இருந்தாலும் சுகப்படுத்துவதற்கு என் தேவன் உன்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனை ஆண்டவர் சுகப்படுத்திடுவார். ஜெபம் பண்றவனுக்கு விடுதலை நிச்சயம் வரும். ஒருவேளை 18 வருஷமா இருந்தாலும் அப்படியே நீ செத்து போக மாட்டேன். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறதுக்கு உன்னை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. அதே சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடாது. இப்படியே நீ இருப்பேன்னு நினைச்சுக்காத. நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நம்புறவங்க தான் ஆமேன்னு சொல்லுவாங்க. இதே வாழ்க்கையில் இப்படியே இருந்துட போறதில்ல, மாற்றம் நிச்சயம். 18 வருஷமா நிமிரக்கூடாது, எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, இப்ப காலையில் ஒரு ஜெபம் பண்ணோம்ல, ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணோம்ல, இப்ப யாரெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? அப்போ இனி அவனுடைய நுகம் உங்கள் மேல் சுமத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி கைகளை வைத்தார். உடனே நிமிர்ந்து
தேவனை மகிமைப்படுத்தினால். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே போகணும். ஸ்தோத்திரமும் துதியும் வாயில எப்பொழுது இருக்கணும். ஆமென். எந்த நுகமும் உண்மையில் சுமத்தப்பட முடியாது, எல்லாம் முறிக்கப்பட்டு போகும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துல 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், உங்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உன் மேல சத்துரு ஒரு நுகத்தை, ஒரு பாரத்தை தூக்கிட்டு ஓடி வருவான் பாருங்க. கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. ஒரு போன் வரும், இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்றவன் சொல்லுவான், நிதானமா முடிவு எடுப்பான், இயேசுவின் நாமத்துல ஓடிப்போ அப்படின்வான். இல்லைன்னா ஜெபம் பண்ணாதவன் என்ன செய்வான், சரி வாங்க பேசி பார்க்கலாம் அப்படின்னு, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்வான். என்னமோ நாம பெரிய தொழிலதிபர் மாதிரியும், நம்ம கிட்ட அவன் பேசும்போதே ஒரு மாதிரி பேசுவான் பாரு. ஒரு 5 minutes ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே நமக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிறீங்க? ஐயோ, நம்ம உள்ளத்துல நமக்கு ஒரு எண்ணம் வரும் பாருங்க, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறான். உனக்கு வைக்கிற ஆப்பது, உனக்கு அது புரியல பாரு. நீ என்னமோ பெருமையா நினைச்சு பேசிட்டு இருக்கிற. அவன் எப்படியாக அவனுடைய பொருளை உங்ககிட்ட வித்துட்டு போயிடணும், எப்படியாக அவனுடைய நுகத்தை மேல வச்சுட்டு போகணும், அவன் முடிவெடுத்து வந்துகிட்டு இருக்கிறான். அடுத்த வசனம், துரத்துவார்கள். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து உள்ளே சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு என்னுடைய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். இப்பதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் மேல நிறைவேறும். என்னைக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ள உட்பட்டு வருகிறீர்களோ அந்த நேரம் முதற்கொண்டு கர்த்தருடைய வாக்கு உங்க மேல நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவனுடைய நுகத்திற்கு நீங்கள் விடுதலையாக்கப்படணும். உபாகமம் 32வது அதிகாரம், உபாகமம் 32வது அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களை வாசிக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பெலன் போயிற்று, அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுவார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாரா? பரிதாபப்படுவாரா? அடுத்த வசனம், எங்கே மறைவிடமாய் இருக்கட்டும் என்று பேசுவார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்லி பார்க்கும்போது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்படி உன் ஆத்துமாவை போல் ஆக்குவேன், வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள், ஆண்டவருடைய பரிதாபங்கள் உன்மேல் ஏகமாய் பொங்குகிறது. பரிதாபம் என்று சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிவு கொள்ளுதல், அன்பு கொள்ளுதல், நேசம் கொள்ளுதல் என்று அர்த்தம். பரிதாபம்னா அப்படியே ஒருத்தங்க கீழே விழுந்து கிடக்கும்போது அப்படின்ட்டு போவீங்களே, அந்த பரிதாபம் அல்ல. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐயோ அப்படின்ட்டு போறதில்ல. பரிதாபம் கொள்ளுகிறதுனா கீழே விழுந்தவனை தூக்கி எடுத்து கழுவி அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நல்ல சமாரியனா இருக்கிறவர் பரிதாபம் கொள்ளுகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் இல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இதுதான் பரிதாபம் கொள்ளுகிறது. இந்த நிலையில கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை ரட்சிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஒருவரே வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 51வது அதிகாரம்
18வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆ. ம். அழைப்பார் ஒருவரும் இல்லை. அடுத்த 19வது வசனத்துல பரிதபிக்கிறவன் யார்? வந்தன யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு இவ்வளவு சூழ்நிலை, இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ கதறக்கூடாது. உனக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த 22வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். சந்தோஷமா கரங்களை வைத்து சொல்லுங்களேன். உன் கையில இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அதை உன்னை விட்டு நீக்கி போடுவாராம். உன் பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு குடிப்பதில்லை, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு உனி என்று சொல்லி கொடுப்பேன் என்றார். உன்னை எவன்லாம் போட்டு மிதிச்சானோ, யாரெல்லாம் உன்னை போட்டு தரையோட தரையா நசிக்கலாம் நினைச்சானோ அவனுக்கு குடிக்க கொடுப்பாராம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உன் மேல இருந்த எல்லா நுகத்தை ஆண்டவர் முறித்து போட்டு எல்லா வேதனைகளையும் ஆண்டவர் நீக்கி போட அவர் நல்லவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை சீக்கிரமா ஒருவர் வாசிங்களேன். 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லை, சோர்ந்து போவார்கள் என்றார். கவனிச்சு கொள்ளுங்க. சீசர்களிடத்துல ஏதாவது சாப்பிடறதுக்கு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு, எங்க கிட்ட ஒன்றும் இல்லை, அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இயேசு சொல்றாரு, 3 நாளா அவங்க என் கூடவே இருந்தாங்கப்பா. என்ன கவனிக்கிறீங்களா? பல வருஷங்களா நீங்க இந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இவ்வளோ நாளா நீ நம்பி வந்துட்ட, இவ்வளோ நாளா உட்கார்ந்து அவரோட வசனத்தை கேட்டுட்ட, உன்னை வெறுமையா அனுப்புனா நீ சோர்ந்து போவ. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முடிவோடு உன்னை அனுப்ப போகிறார், ஒரு மாற்றத்தோடு அனுப்ப போகிறார், ஒரு ஆசீர்வாதத்தோடு அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். மாற்றத்தை நிச்சயம் உன்னுடைய கண்கள் பார்க்கும். ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளோடு போனது போல கர்த்தர் உன்னுடைய பிரயாசங்கள் இனி வருகிற நாட்களில் மீதியாய் எடுக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நீ யார் முன்னிலையிலும் தலை குனிந்து நிற்பதை உனக்காக பரிதாபம் கொள்ளுகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். பரிதபிக்கிற தெய்வம். அவன் மனுஷங்க சீசர்கள் சொன்ன அனுப்பிவிடும் ஆண்டவர் அவங்களை எல்லாரையும். எங்க போய் சாப்பாடு வாங்க முடியும்? இந்த வனாந்தரத்தில் எங்க போய் அவங்களுக்காக சாப்பாடு வாங்க முடியும்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம்ப்பா, இருக்கிற கொஞ்சமா இருக்கலாம். அந்த கொஞ்சத்தை நீ ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார் என்றால், அதை ஆசீர்வச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா அது பெருக ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கொஞ்சம் வருமானம் தான், கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா இதுல நான் தசமம் கொடுத்துட்டேன்னா எப்படி என் குடும்பம் நடக்கும்னு யோசிக்கிற பாரு. அங்கதான் நீ கர்த்தரை நினைச்சு சந்தேகப்படுகிற. அந்த கொஞ்சத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தவர் ஆண்டவர் சொல்றார், அமுக்கி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. நான் சொல்றேன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் அதுதான் சொல்றேன். நீங்க இன்னும் அவருடைய நுகத்துக்குள்ளேயே நீங்க சிக்கிட்டு இருக்கிறதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரல. வீணா மருத்துவ செலவுகள், மீனா இன்னைக்கு எவ்வளவோ விஷயத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய காரியத்துல நீங்க கவனமா இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்றிடுவார். நம்புறவங்க மாத்திரவர்களே சொல்லுங்களேன். ஏசாயா 52:4-5 ஆகிய வசனங்களை வாசிங்க சீக்கிரமா.
ஒடுக்கினான் என்று பூர்வத்துல சும்மா போயிட்டு வரலான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லித்தான் அவங்க என்ன செஞ்சாங்க எகிப்துக்கு. கவனிக்கிறீங்களா என்னைய? அவங்க எல்லாரும் எகிப்துக்கு எதுக்கு போனாங்க? போய் தங்கும்படி என்ன செய்வாங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனாங்க. பர்மனண்டா என்ன செஞ்சுட்டாங்க, தங்கும்படி. இப்ப நம்ம ஊட்டிக்கு போறோம், ஒரு நாள் தங்கும்படி போவோம், 2 நாள் தங்கும்படி போவோம். பர்மனண்டா தங்குறதுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒன்று என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே கூடாரம் போட்டுக்கிட்டாங்க. அதனோட முடிவு தான் வாசிங்க அடுத்த வசனம். ஒடுக்கினான் சொல்லுகிறார், என்ன இருக்கிறது, விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அலற பண்ணுகிறார்கள், தூஷிக்கப்படுகிறது. இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். அவருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது, நீங்க வாய்ப்புகளை உண்டாக்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவருடைய நுகம் உங்க மேல இருக்கிற வரைக்கும், அவருடைய நுகத்துக்குள்ள நீங்க நடக்கிற வரைக்கும். ஒரு விஷயத்த சொல்றேன், பிசாசு ஏற்றுகிற நுகம் அது ஒத்த மாட்டு வண்டி. புரியல? மாட்டு வண்டியில 2 விதம் இருக்கு. அவன் சுமத்துற சுமைகள் எல்லாம் அந்த ஒத்த மாட்டை பூட்டி என்ன செய்வான், உங்க மேல சுமையை வச்சு உங்களை நடத்துவான், பாரத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் பூட்டுகிற முனுகம் எப்படிப்பட்டதுன்னா, ரெட்டை மாட்டு வண்டி. ஏதாவது புரியுதா நான் பேசுறது? அதுல ஒருத்தர் ஒரு சைடு நீங்க இருப்பீங்க, இன்னொரு சைடு கர்த்தர் இருப்பார். அதுதான் என் சுமை லகுவாகும் மெதுவாயும் இருக்குன்னார். நீ சுமக்க தேவையில்லம்மா, அவரு சுமப்பாரு. நீ இழுத்துட்டு போக வேண்டாம், அவர் உனக்காக இழுத்துட்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உங்க மேல பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர், உங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் என்ன செய்யறான்னு நீ சுமந்துட்டு தெரியும் ஆண்டவர் சொல்லிடவே மாட்டார். நீ ஜெபம் பண்றதுக்கு நீ உட்கார்ந்த அந்த ஆண்டவர் சொல்வார், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் யுத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க. யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? ஆனா என்ன செய்யணும், நீங்க ஆயத்தமாயி ட்ரெஸ் போட்டுட்டு யுத்தத்துக்கு போகிற மாதிரியே வந்து நிக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க யுத்தத்துக்கு போற மாதிரியே நிக்கணுமே தவிர அங்க தூங்கி விழுந்துட்டு யாரும் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கவே மாட்டார். அது மட்டும் ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டார். எந்திரிச்சு யுத்த ஆடைகளை எல்லாம் அணிஞ்சிட்டு வந்து நீ என்ன செய்யணும், யுத்த களத்துல லைனா நில்லு. நீ நின்னா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமே. நமக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வதற்கு ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகத்துல நீங்க பார்க்கும்போது 7வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமல். இப்ப இதுவரைக்கும் எங்க இருந்தாங்க? அலைஞ்சிட்டு இருந்தாங்க. வனாந்திரத்துல அவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க. பர்மனண்டான ஒரு பிளேஸ் இல்லை. அவங்களால இங்கும் அங்குமாய் சுற்றி திரிகிற அந்த ஜனத்தை பார்த்து அநேகருக்கு இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி, இதுவரைக்கும் நீ சும்மா அலைஞ்சிட்டு தெரிஞ்ச காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சு சமாதானமா உட்கார வைக்க போறார். அலைந்து திரிவதில்லை, அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்பு போல நான் இஸ்ரவேலின் மேல் கட்டளையிட்ட நாள் வரையிலும் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீ இனி சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிறுமைப்படுத்தினவன் ஒடுக்கினவன் இனி நீ பார்க்க போவது கிடையாது. ஆமேன் சொல்லுங்களேன். அது அடுத்த வசனம் பாருங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி
இளைப்பாறவும் பண்ணுவேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கரங்களை ஊத்தி சொல்லுங்களேன். உன் வீடு கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பம் கட்டப்படும். உன் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரே அவர்களை போதித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டா மட்டும் போதும். ஆண்டவரே, என் கூட நீங்க வாங்க, உங்க கூட நான் இணைஞ்சிக்க விரும்புறேன். ஆமென். அவருடைய நுகத்தை நான் தான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனோடு அவரும் இணைந்து கொள்ளுவார். அவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவங்க மட்டும்தான் சுமக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அதுபோல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் உங்களிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ தனியா கஷ்டப்படக்கூடாது, நீ தனித்து இருக்கணும்னு நினைக்காத, நீ தனியா போராடணும்னு நினைக்காத, உன் கூட நான் வருவேன். ஒரு விஷயத்த சொல்றேன், கவனித்து கொள்ளுங்க. உங்க கூடவே இருக்கும்போது நீ ஐசியில போய் இருந்தாலும் நீ சந்தோஷமா தான் இருப்ப. ஏன்னு சொல்றேன்னா, இங்க வந்தாலும் அவர் என் கூட தான் இருக்கிறார். நம்புறீங்களா? ஐசிக்குள்ளேயே போக மாட்டாங்க ஆண்டவர் நம்பர் போவாங்க, அக்கினிக்குள்ள போவாங்க, சிங்க கபிக்குள்ள போவாங்க. சேதம் ஒன்றும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அங்க மற்றவங்க போனா திரும்பி வர மாட்டான், நான் போனா திரும்பி வருவேன். நான் போயிட்டு வந்தேன்னா சரித்திரம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? அல்லேலூயா. இன்னைக்கு தானியேல் போயிட்டு வந்தது இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசப்படுகிறது. நான் கடந்து வந்த அத்தனை பாதைகளும் அத்தனை அனுபவங்களும் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நாம உபத்திரவப்பட்டாலும் அது ஒரு நாள் அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்காக, அது சரித்திரமா மாறப்போகுது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படிதான் மாத்தணும்னு நினைக்கிறார். ஆமென். நான் கஷ்டப்பட்டேன்னா கஷ்டத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல. என் கஷ்டத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் மற்றவர்களுக்கு அது பாடமாய் மாறிக்கொண்டே வருகிறது, அது அனுபவமாய் மாறிக்கொண்டே வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவரா? நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையை விட்டு ஆண்டவர் நீக்குகிறாரா. மீகாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா முன்பாக போவார், முன்னிலையில் இருந்து அவரே உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கவனிச்சு கொள்ளுங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பின்னாடியும் பாதுகாப்பு தருவாராம், முன்னாடியும் கூட்டிட்டு போவாரு, கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாரு, பின்னாடியும் பாதுகாத்து உன்னை தொடர்ந்து வருவாராம். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செங்கடலுக்குள்ள முன்னாடி நடத்திட்டு போனாரு, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரான். புரியுறவங்க மட்டும்தாங்க ஒரு நிலையை சொல்லுவாங்க. கடைசியில் பாத்துங்க, முன்னிலையில் நடத்தி கொண்டு போகிறவருக்கு பின்னிலையில் என்ன நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு, நமக்கு மனுஷனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். கடைசியில் பாருங்க, என் பிள்ளைகளை துரத்திட்டடா வரேன்னு சொல்லி பின்னாடி பக்கம் நின்று அடிக்கிற ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. கர்த்தர் கண்ணை இமை காப்பது போல் உன்னை காப்பாற்றுகிற தெய்வம். ஆமென். சரி, ஒரு முறை மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கவனிச்சு கொள்ளுங்க. அவன் நுகத்தை, அவனுடைய நுகம் என்னன்னு உங்களுக்கு சொன்னா ஞாபகம் இருக்காமா? அவனுடைய நுகம் சொல்லுங்க பாப்போம், சீக்கிரமா சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன் உங்களை. வியாதி, கடன், அடிமைத்தனம், வேற என்ன? பெருமை, கோபம், இச்சை, சுயநீதி, இதெல்லாம் அவனுடைய நுகம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் அவனுடைய நுகம். அவனுடைய நுகத்தை அவன் என்ன செய்வான்? உங்க மேல வச்சிருக்கிறான். அந்த நுகத்தை எல்லாம் இப்ப கர்த்தர் என்ன செய்ய போறாரா? முறித்து. ஆண்டவர் சொன்னாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய நுகம் என்ன? ஜெபம்,
ம் 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 பரிசுத்தம், விசுவாசம், இதெல்லாம் எதெல்லாம் இனிமையானதோ சந்தோஷமானதோ இதெல்லாம் அவருடைய நுகம். புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்க கழுத்து சும்மா இருக்கவே கூடாது. ஆளுக்கு ஒரு 5 பவுனுக்கு செயின் வாங்கி போட்டுக்குங்க. அதுதான்மா செயின் தான் சொன்னேன். 5 பவுன் 10 பவுனுக்கு நீ உன் விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய நுகத்தை நீ அணிந்து கொள். எல்லாம் பாருங்க, சிலர்லாம் பாருங்க ஆரம் போடணும்னு நினைப்பேன், போட்டுக்க. அவருடைய நுகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் கொடுக்கிற எதை வேணா வாங்கி போட்டுக்க, பிரச்சனையே வராது. அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும். ஆனா அவன் கொடுக்கறது எதையாவது வாங்கி போட்டுன்னா பிரச்சனையா ஆயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பேச வந்த செய்தி அவ்வளவுதான், சிம்பிளா விஷயத்த சொல்லிட்டேன். அவனுடைய நுகத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சி என்ன செய்ய போகிறார்? முறித்து போட போகிறார். அடுப்புல வச்சு எரிச்சு விட போறார். உனக்கு ஒரு பிரியாணி பண்ணி கொடுக்க போறார் இன்னைக்கு. அல்லேலூயா.